இசையால் வசமாக இதயம் எது சரஸ்வதி துதியுடன் துவங்கலாம் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன் புகழ்பெற்ற அழகப்பா பல்கலைக்கழக நுண்கலைத்துறை சார்பாக உலக இசை நாள் என்று ஒன்று நடத்தப் போகிறோம் என்று சொன்ன உடனேயே ஒரு மகிழ்ச்சி. அதற்காக எனக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளவரை பல்கலைக்கழகத்தில் இசை நாள் நடத்துகிறது ஒரு சாலச்சிறந்த ஒன்று. என்னை அழைத்ததற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமை துணைவேந்தர் ஐயா மிக அழகாக இசை பற்றி எல்லாம் எடுத்துரைத்தார்கள். திருவள்ளுவரை பற்றி, மகளிரை பற்றி, தாய்மை என்ற இதெல்லாம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததெல்லாம் கேட்டிருப்பீங்க. அவங்களுக்கு என்னுடைய முதல் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மையார் நுண்கலைத்துறை பேராசிரியை அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாரதியார் பாடலுடன் துவங்கலாம் என்று நினைக்கிறேன். வெள்ளை தாமரை பூவில் இருப்பார் வினை செய்யும் ஒளியில் இருப்பார். வெள்ளை தாமரை பூவில் இருப்பார் வினை செய்யும் ஒளியில் இருப்பார். கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறுபவளர் உள்ளத்திருப்பார். வெள்ளை தாமரை பூவில் இருப்பார் வினை செய்யும் ஒளியில் இருப்பார். மாலத்தீங்குரல் பாட்டில் இருப்பாள். மாலத்தீங்குரல் பாட்டில் இருப்பாள். மக்கள் பேசும் மழலையில் உள்ள கீதம் பாடும் கீதம் பாடும் குயிலின் குரலை கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பார் வினை செய்யும் ஒளியில் இருப்பார். ஆயிரக்கலை 64க்கும் அன்னை கலைமகள். அதனால் இந்த சரஸ்வதி துதியுடன் துவங்கலாம் என்ற ஒரு எண்ணம். நம்ம எல்லாம் இந்த வாழ்க்கையில் கடந்து போகிற ஒவ்வொரு நொடியும் எதையும் ஒன்று கற்றுக்கொண்டே இருக்கிறோம். பிறந்தது முதல் கடைசி வரை. நைட்டு 2 மணிக்கு வந்து சேர்ந்தேன் காரைக்குடிக்கு. அன்பான உபசரிப்பு. அந்த நேரத்தில் வந்து எனக்கு அருமையான ஒரு உபசரிப்பு செய்த தம்பி, அவர்கிட்ட சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். காலையிலேருந்து நான் காரைக்குடியை பார்க்கறதுல வந்து சில விஷயங்கள் அரங்கத்தில் உள்ளே வந்தவுடனே மாணவர்கள் அவ்வளோ நேர்த்தியாக ஒரு அமைதி உள்ளே வந்தோடனே இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, இவ்வளோ டிசிப்ளினாக இருக்காங்க. அதுலேருந்து சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். துணைவேந்தர் பேச்சிலேருந்து வரவேற்புறையிலேருந்து இப்படி ஒவ்வொரு விஷயத்திலே இருந்தோம். நாம் எல்லோரும் ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கோம். ஆக கற்றல் என்பது ஒரு தாய்மையின் அன்பு எப்படி நிகரே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கற்றல் என்பது அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மாணவ செல்வங்கள் இந்த மாணவர் பருவத்தை கிடைப்பதற்கு அரிய பருவம். புறமையாக இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா திருப்பி நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால் வாழ்க்கையின் அடித்தளம் உங்களை உயர உயர கொண்டு போக செல்லக்கூடிய இந்த அருமையான ஒரு பல்கலைக்கழகம், அருமையான துணைவேந்தர் ஐயா அவர்கள் நல்ல துறை நுண்கலைத்துறை. நுண்கலை அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபைன் டியூன் பண்ணால் தான் அதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் அதுக்கு அர்த்தம் தெரியாமல்
கேட்கறதுக்கு அலைப்பாயும். அதை ஃபைன் டியூன் பண்ணு அப்படின்ட்டு ரொம்ப அந்த புள்ளியில் நேராக அந்த பாயிண்டில் வச்சு பார்த்தாதான் அது ஒலி நல்லா கேட்கும். முன்னெல்லாம் தான் நான் ஒரு நாட்டு செய்தியோ ஒரு இப்போ ஃபோன் மாதிரி எந்தவித தொலைத்தொடர்பு சாதனை இல்லாத காலத்தில் ரேடியோவில் அதெல்லாம் கேட்டு நாங்களாம் வளர்ந்துருக்கோம். அப்போ ஃபைன் டியூன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னாலே அந்த மிக துல்லியமான ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக கற்றுக்கிறது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இன்றைய நிகழ்வில் உலக இசை நாள் நிகழ்வில் மங்கள இசை மரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் பேசலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். காலந்தோறும் மங்கள இசை மரபுகிட்ட அவங்க சொன்னாங்க. ஒரு அருமையான ஒரு துவக்கத்தை கொடுத்து காலந்தோறும்னா ஒரு 3 காலத்தையும் குறிக்கும். எல்லாருக்கும் தெரியும். முற்காலம், நடப்பு காலம், தற்காலம், எதிர்காலம். அப்படி இருக்கும்போது மங்கள இசை மரபு அப்படின்னா மங்கள இசை அப்படின்னு சொன்னாலே வந்து நாதஸ்வரம், தவில் ஆகிய 2 இசைக்கருவிகளை குறிக்கும். இசைக்கருவிகள் என்று பார்த்தோம்னா நிறைய இருக்கு. உங்களுக்கே தெரியும். அந்த வேலையிலே பார்த்துருப்பீங்க. வீணை ஒரு படம் இருக்கு. கோபுரத்தில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் நாதஸ்வரம், தவில் இருக்கு. அது மாதிரி வயலின், புல்லாங்குழல், கெஞ்சிரா, கடம், இதெல்லாம் வந்து நிறைய இசைக்கருவிகள் இருக்கு. ஒவ்வொரு இசைக்கருவிக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு. எந்த இசைக்கருவியும் எதற்குமே குறைத்து மதிப்பிட முடியாது. மனிதர்களும் அப்படிதான். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு. ஒரு எறும்புல இருந்து பெரிய ஒரு யானை வரைக்கும் அதற்கு தனி குணாசியம் இருக்கும். அது மாதிரி இசைக்கருவிகளுக்கும் ஒவ்வொரு இசைக்கருவிகளுக்கும் தனித்தன்மை உண்டு, சிறப்பான தன்மைகள் உண்டு. குறிப்பாக நாதசுரம், தவில் ஆகிய 2 கருவிகளை மட்டும் மங்கள இசைன்னு பெரியவர்கள் ஒரு வரையறுத்து வச்சிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டால் அந்த ஒளியில் வந்து ஒரு ஓங்காரம், ஒரு சுப நிகழ்வுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு உணர்ந்து முற்காலத்தில் அதை உணர்ந்து அந்த உணர்வுபூர்வமாக அந்த மங்கள இசைக்கருவிகள் என்று ஒரு வரையறை செஞ்சுருக்காங்க. நம்ம உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டில் நாதஸ்வரம், தவில் ஒழிச்சிருக்கும். எப்படியும் உங்கள் அம்மா கல்யாணத்துலையோ உங்கள் தாத்தா கல்யாணத்தில், என்னுடைய மூதாதையர்கள் கல்யாணத்தில் எல்லார் வீட்லேயும் இந்த நாதஸ்வரம், தவில் ஒழிக்காத வீடுகளே இல்லை. அதை நம்மளை அறியாமல் எல்லா சமூகத்திலும் ஒரு ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவிகள். மற்ற இசைக்கருவிகளுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் கிடையாது. அதாவது மக்கள் பயன்பாட்டில், வாழ்வியல் முறைகளில் ஒரு பயன்பாட்டில் மற்ற இசைக்கருவிகளுக்கான பயன்பாடு என்பது குறைவு. நாதஸ்வரம், தவில் என்ற 2 மங்கள இசைக்கருவிகளுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆலயங்கள் தோறும் இந்த 2 நாதஸ்வர, தவில் ஆகிய 2 கருவிகளை நீங்கள் பார்க்கலாம். இப்போ கொப்படியம்மன் கோயில் பற்றி சொன்னாங்க இல்லையா? அதில் ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது. உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிற்பாடு அதை சொல்கிறேன். முதல்ல இந்த நாதஸ்வரம், தவில் அப்படிங்கிற 2 கருவிகளை பற்றி கொஞ்சம் விளக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்தோடனே கேட்டேன். எல்லாருமே ஓவியத்துறை மாணவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் கேட்டேன், மியூசிக் ஒரு சப்ஜெக்டாக இருக்காமான்ட்டு. இல்லைன்னு சொன்னாங்க. இல்லாட்டி பரவாயில்ல, கண்டிப்பாக கேட்டுதான் அப்படிங்க. நாதஸ்வரம் அப்படிங்கிறது எந்த மரத்தினால, ஒரு மரக்கருவி, மரத்தினால செய்யப்பட்ட துளைக்கருவி, காற்று கருவி, விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அது எந்த மரத்தில் செய்கிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? ஏதாவது சொல்லுங்க. மூங்கில் வந்து புல்லாங்குழல் செய்கிறது. பலாமரம் வந்து தமிழ் கருவி தான். பலாமரத்தை செய்வாங்க. ஆச்சா மரம் சொல்லுவாங்க. ஆச்சா மரம் வந்து பழைய வீடுகளில் உத்தரக்கட்டையில் இருந்து எடுப்பாங்க. தேர் அச்சு முடியாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உறுதித்தன்மையாக இருக்கும். தண்ணியில் நீங்கள் ஒரு 10 வருஷம் போட்டு வச்சாலும் அதோட இது மாறாது, பழையாது. அதுக்காக தான் அதை கண்டுபிடிச்சி ஆச்சா மரத்தில் செய்கிறது. கற்காலி மரத்துலையும் செய்வாங்க. பலாமரங்கிறது தமிழ் மிருதங்கம், அதில் செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த ஆச்சா மரம், அந்த அரசு 2 பாகம் இருக்கும். நாதஸ்வரம்னா முன்னாடி உள்ள நீட்டமாக உள்ள குடல் மாதிரி உள்ள பகுதிக்கு பேர் வந்து உலகூர் பேர். அடியில் ஒரு ஒளிபெருக்கிக்காக ஒரு ரவுண்டாக ஒன்று, அதுக்கு பேர் அலசு அப்படின்னு. அந்த ஒன்று வந்து ரோஸ் வந்து மற்ற சந்தன மரத்துக்கு கூட செஞ்சுருக்காங்க. இந்த
மரம் இல்லாமல் சில உலோகங்கள்லையும் ஸ்பெஷலாக சிறப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் தங்க நாதஸ்வரம் தங்கத்தினால் செய்யப்பட்டது, வெள்ளியினால் செய்யப்பட்டது, தந்தையான தங்கத்தினால் செய்யப்பட்டது. இப்படியும் பயன்பாட்டில் ரொம்ப குறைவு. அப்படி ஒரு தங்க நாதஸ்வரம் தான் காரைக்குடி கொப்படையம்மன் சிவன் கோயில். சிவன் கோயில் கொப்படையம்மன் கோயில் இல்லையா? கொப்படையம்மன் கோயிலுக்கு எடுத்து வருவாங்க. நகரத்தார் சிவன் கோயிலில் அது வருஷத்தில் ஏதோ ஒரு நாள் வாசிக்கிறார். ஆடி போகிறத்தன்னை ஆடி போகிறது. அது மாதிரி வைக்கம், கேரளத்தில் உள்ள வைக்கம் கோயிலையும் இருக்குது. வெள்ளி நாதஸ்வரங்கள் சில கோயிலில் இருக்குது. தந்த நாதஸ்வரம் சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது. பாரதியாருடைய திருமணத்தின் போது அந்த தந்தத்தினால நாதஸ்வரம் வாசிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது. அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது முழுவதுமாக தந்தத்தினால இல்லை, மேலே ஒரு பாகம் மட்டும் தந்தத்தில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மரத்தினால செஞ்சுட்டு அடியில் கொஞ்சம் அந்த தந்தத்தினால செஞ்சுருக்காங்க. ஏன்னா தந்தத்தில் அந்த இதோட எளிமையான நாதம் வராது. எந்த விதமான கருவிகளை செஞ்சு உலகத்தில் செஞ்சாலும் இந்த ஆச்சா மரம் கருங்காலி மரத்தில் உள்ள ஒரு நாதம் கிடைக்காது. அதுபோல் கல்லினால் செஞ்சிருக்க நாதஸ்வரம் உண்டு. 3 இடத்துல தான் இருக்குது நம்ம ரெண்டுலே. ஒன்று கும்பேஸ்வரர், ஆதி கும்பேஸ்வரர் கோயில் கும்பகோணத்தில், ஆழ்வார் திருநகரி 108 வைணவ ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலமான ஆழ்வார் திருநகரியில் கோயில் இருக்குது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு கல்நாதஸ்வரம் இருக்குது. பயன்பாட்டில் இருக்கிறது கும்பேஸ்வரர் கோயிலில் உள்ளதும் அண்ணாமலை பல்கலைக்கழக இசைத்துறையில் உள்ள கல்நாதஸ்வரம் தான். ரொம்ப பழமையான கல்நாதஸ்வரம் அது. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிட்டியது. இந்த மேக் கமிட்டி வரும்போது அதை இசைச்சு காட்டணும்னு சொல்லி முன்னாடியிலிருந்தே 2006 அப்துல் கலாம் மேலே முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா வந்திருக்கும் போது அதை காட்சிப்படுத்தியிருந்தோம். கல்நாதஸ்வரம் இருக்குன்ட்டு அதை பற்றி பார்த்துக்கலாம் போனாங்க. அப்போ அதை வாய்ஸ் பார்க்கணுன்ற ஒரு அவேர்னஸ் இல்லை, அப்படியே கூட்டி வச்சுட்டாங்க. இப்போ நேக் டீம் வரும்போது அதை ஏதாவது பண்ணி வாட்ச் பார்க்க முடியுமான்னு சொல்லி அதை பயிற்சி பண்ணி அதை வெற்றிகரமாக நான் இசைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை கல்நாதஸ்வரத்தை இசைக்கும் போது தான் தெரியுது அதை எப்படி கையாளணும் அப்படின்ட்டு. சாதாரண மரநாதஸ்வரத்தில் மரத்தினால யூஸ்வலாக எல்லாரும் வாசிக்க இந்த தம்பி இப்போ வாசி காட்டுவார். அது போலவே ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதிகமான கல்நாதஸ்வரம் ஆச்சுன்னா அதிகமான காற்றை கொடுக்கும்போது அதோடைய ஒளி சீராக இல்லை, சுதி விலகி சுரத்தோட ஒன்று சேராமல் ஒரு மாதிரி ஆச்சு. ஒரு 2-3 நாள் ஆச்சு அதோடைய லெவல் கண்டுபிடிக்கிறது. காற்றை ப்ரெஷரை கூட அடக்கி ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு ரொம்ப கவி மேலே நடக்கிற மாதிரி அதை ஒரு பாவனையில் அதை வாசித்தா தான் அது சரியான சுதிக்கு சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அதை வாசித்து அது ஒரு வெற்றிகரமாக அதை வாசிக்க முடிஞ்சது. அது ஒரு பெரிய விஷயம். 2வது மேடம் சொன்னாங்க அயோத்தியில் போய் வாசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய எனக்கு ஒரு வாழ்நாளில் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். எதனால் இதை சொல்கிறேன்னா, அங்கே இந்திய இசைக்கருவிகளின் சங்கமம் அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சங்கீத நாடக கலைஞர் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். அது மூலமாக அதில் எனக்கும் அழைப்பு வந்திருந்தது. ஒரு நாசம் ஒரு தமிழ்னு போனோம். அப்போ இந்தியா ஸ்டேட்டில் உள்ள உண்மையான இசைக்கருவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கமம் பண்ணணும், எல்லா இசைக்கருவியோட சேர்ந்து இசைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ப்ராக்டிஸ் இருக்குது. பனாரஸ் யூனிவர்சிட்டியில் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நான் இதுவரை பார்த்திராத ஒரு இசைக்கருவிகள்லாம் இருந்தது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தால் இந்த சலங்கமாலாம் கட்டிட்டு ஒருத்தர் சாதாரண முட்டாஸ் கட்டிட்டு விவசாயி மாதிரி வந்தாரு. அவ்வளோ அழகாக வாசிச்சார். ஒரு தந்தி கருவி. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பஞ்சாபில் இருந்தாங்க. எல்லா இசைக்கருவிகளும் சேர்த்து ஒரு 3 பாட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ பிரதமர் உள்ள பூஜைக்கு போகும்போது அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு 10 நிமிஷம் வாசிக்கணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. முதல் நாள் இந்த 24 ஸ்டேட்காரங்களும் அடிச்சுக்கிறாங்க. நாங்கள் தான் போய் வாசிப்போம், நாங்கள் தான் போய் வாசிப்போம், ஒரே போட்டி. நாங்கள் கம்யூனிஸ்டில் நானும் தமிழ் பாடும். ஏன்னா அவங்க சொல்லாமல் ஒன்றுமே சொல்லக்கூடாது. என்னன்னா பார்த்தா ஒரே கலைபரமாக இருக்குது. அவங்க போட்டி போட்டுக்கிட்டு எங்கள் பேர் தான் ஒன்று, எங்கள் பேர் தான் வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட்டு வரைக்கும் முடிவாகலாம். செகண்ட் அகாடமி செக்ரட்டரி வந்தார். மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் சீஃப் செக்ரட்டரி ஒருத்தர் வந்து உட்கார்ந்தாங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிங்கன்னு சொன்னாங்க ஒவ்வொரு பாட்டு. அப்போ வாசிக்கிட்டே வந்து கடைசியாக தான் என்னை வாசிக்க விட்டாங்க. இங்கே நடக்கிற கலைக்கூடத்தில் நம்ம ஒன்றும் தடையிடக்கூடாதுன்னு ஓரமாக
ஆஸ்பிசியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்காக தான் இதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து விஜயகாந்தின்னு என்ன ஒரு பொருளாக நான் நினைக்கிறேன். என் கையில் இந்த நாதஸ்வரம் தான் அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். மங்கள இசைக்கு வந்து அவ்வளவு பெருமையான இடம் கொடுத்துருக்காங்க அங்கே. அதுபோல் இன்னும் முக்கியமான இதே போல் ஒரு முக்கியமான விஷயம், நாதஸ்வர உலகில் சக்கரவர்த்தி, அகில உலக ஏக சக்கராதிபதிட்டு நாங்கள்லாம் போற்றப்படக்கூடிய திருவாவூர் ரெட்டியின் ராஜரத்ன பிள்ளை மகாமேதை நம்ம நாட்டில் சுதந்திரம் வாங்கும்போது 1947 ஆகஸ்ட் 15 கொடியேற்றும் போது செங்கோட்டையில் அவர் வாசிச்சிருக்காரு. இதே போல் நாதஸ்வரத்தை வாசிச்சு தான் அந்த நிகழ்வு நடக்கணும்னு சொல்லி இங்கேருந்து ஸ்பெஷலாக வர வச்சு அவங்க வாசிச்சிருக்காங்க. அப்பயும் நம்ம தேசிய கொடியேறும் போது அந்த நாதஸ்வரம் இசைக்கப்பட்டது. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். நம்ம தமிழரோட ஒரு மங்கள இசை கல்வியான நாதஸ்வரத்துக்கும் தமிழுக்கும் கிடைச்ச ஒரு பெரிய அந்தஸ்து. முன்னாளிலிருந்தே இந்த கல்வி பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற செய்திகள் இருக்குது. ஏன்னா கோயில் அப்படிங்கிறது எப்போ தோன்றுச்சோ அப்போவே அதற்கு சார்ந்திருந்த இசைக்கருவிகளாகட்டும், அனைத்து விதமான பரிபாலனைகள் எல்லாம் அப்பே தோன்றிருக்கு அப்படிங்கிற செய்திகள் தான் காணப்படுது. ஆதாரபூர்வமாக இந்த வருஷம் இந்த நூற்றாண்டு தான் இது வரைக்கும் ஒரு குறிப்பு இல்லை. ஆனால் மிக தொன்மையான இசைக்கருவிகள். சிலப்பதிகாரத்தில் வங்கிய மரபுன்னு ஒரு சாப்டர் தனியாக இருக்கும். அந்த வங்கிய மரபில் முக்கால்வாசி புல்லாங்குழல் அதை பற்றின ஒரு விவரங்கள், அது எப்படி செய்கிறது, அதனுடைய தன்மை, அதை பற்றின விவரங்கள் தான் நிறையா இருக்கும். அதில் பெருவங்கியம்னு ஒரு குறிப்பு வரும். பெருவங்கியம் அப்படின்னு சொன்னாலே நாகஸ்வரம் அப்படிங்கிற இரண்டையும் இணைச்சு பிற்காலத்தில் குறிப்பெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. நாகஸ்வரங்கிற பேர் பின்னாடி 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அந்த பேர் மாற்றி மருவி இந்த பேர் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் கூட காலத்தால் ரொம்ப முற்பட்ட இசைக்கருவி இந்த நாகஸ்வரம். அதே போல் தமிழ் தான். இந்த தமிழ் வாத்தியத்துக்குரிய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஊர்லேயும் கோயில்கள் இருக்கும். கோயில் எல்லா ஊரையும் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது மாதிரி எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்கும். அந்த கோயில்களில் வருஷத்தில் 10 நாள் பிரம்மோற்சவம் வரும். 10 நாள் உற்சவம்னு சொல்லுவாங்க, திருவிழா. முற்காலங்களில் இருந்த ஒரே பொழுதுபோக்கு கோயில் மட்டும்தான் நம்மளுக்கு. வேறு எந்த வித ஒரு பெரிய பணம் செலவழித்து ஒரு வீட்டில் நம்மலாம் விசேஷம் வைக்கிறதோ இல்லை ஒரு வெளியிடங்களை கூடி கொண்டாடுறதோங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று. கோயில் விசேஷம் ஒன்று நம்பி தான் எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு. அதுக்காக தான் ஆலயங்கள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட கோயில்களில் வளர்ந்த கலை இந்த நாகஸ்வரம் தமிழ். தமிழுக்குரிய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கொடியேற்றத்தின் போது முதலாக தமிழ் வாத்தியத்தை வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. அந்த கோயில் சிவாச்சாரியார் கொடிமரத்துக்கு கீழே தமிழை வச்சு அதுக்கு ஒரு வஸ்திரம், புது துணி வச்சு பூமாலெல்லாம் போட்டு முதல் மரியாதை பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கொடியேற்றுவாங்க. ஏன்னா எந்தவித இடையூறும் இல்லாமல் அந்த திருவிழா நடக்கணும். இது வந்து ஒரு குற்றமில்லாத வாத்தியம், துர்தேவதைகள் இதை வந்து அணுகாது, இந்த ஒளி நல்ல அப்படின்ட்டு. நாகஸ்வரம் சொன்னேன் இல்லையா, ஆச்சா மரம் அப்படின்னு. அது மாதிரி தமிழ் வந்து பலாமரம். அந்த 2 சைடும் உள்ளது சத்தம் ஒளி எழுப்பும் இல்லையா, அந்த ஒரு ரைட் சைடு உள்ளது வந்து ஆட்டுத்தோல், சின்ன வளையமாக தொம் அப்படின்னு கேட்கும். அதில் கொஞ்சம் பேஸ் வந்து கேட்கும். லெஃப்டில் இந்த பக்கம் தா அப்படின்னு சொல்கிறது வந்து மாட்டுத்தோல், எறும்பு மாட்டுத்தோலும் கண்டுபிடி தோல் 2 சேர்ந்து அதில் ஃபிட் பண்ணுவாங்க. ரொம்ப கடினமான ஒரு வாத்தியம் தமிழ். அதை பராமரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த தோல் 2 பக்கம் தோல் இருந்து எப்போ அது வந்து டேமேஜ் ஆகும் கிளீன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு அதை நல்ல விதமாக தயார் பண்ணியிருப்பாங்க. கச்சேரியில் உட்கார்ந்த உடனே அது கிழிஞ்சிடும், இல்லை ஏதாவது ஒரு இடர்பாடு வரும். கையாளுறதுக்கு ரொம்ப மிக கடினமான ஒரு வாத்தியங்கள்ல தமிழ் மாதிரி வேறு எதுவுமே இல்லை. அவ்வளவு கடினமான விஷயங்கள் இருக்குது. இப்போ மனிதர்களுக்கு எப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் குரல் வேறுபாடு இருக்குது. இப்போ இவங்களுக்கு ஒரு குரலுக்கும் அவருக்கு ஒரு குரலுக்கும் எனக்கு ஒரு குரலுக்கும் அது மாதிரி எல்லா இசைக்கருவிகளையும் இசை கொடுத்தையும் அவங்க வேறு வேறு ஒளியை கண்டுபிடிக்கணும். அது இறைவனாக கொடுத்த வரம். அது ரொம்ப தேர்ந்தவங்களாம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தெரியாது. இப்போ மாணவர் வாசிச்சு பார்த்தாலும் அதே சத்தம் தான் உங்களுக்கு தோணும். அதை நான் வாங்கி வாசித்தாலும் உங்களுக்கு அதே நாதஸ்வர ஒளி தான் தோணும். ஆனால் அந்த துறையில் வல்லுநராக இருக்கவங்க
நாதம் இறைவனாக கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ நாதஸ்வரம்னா நம்ம உடலாக சொல்கிறோம், ஸ்பரிசம் அந்த இசை கருவிக்கு கிடைக்கும். நாவி கமலத்திலேருந்து காற்றை செலுத்துகிறோம், விரல் வந்து அந்த கருவியில் படுது. அதே போல் வீணையும் நம்ம உடல் வந்து அந்த கருவியில் படுது. எல்லா வாத்தியமும் மிருதங்கமாகட்டும் இருக்கிறாங்க. ஆனால் தவில் மட்டும் நேரடியாக நம்ம உடல் பாகங்கள் வந்து அதில் ஸ்பரிசம் பண்ண முடியாது, பண்ணுறது. ஒரு பக்கம் குச்சின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, தமிழ் கடின்னு பேர். அந்த குச்சி வந்து திருவாச்சி மரம், கோயிலில் வச்சுருப்பாங்க. அந்த மரம், அந்த திருவாச்சி மரத்தில் கடைஞ்ச குச்சி தான் அதை பயன்படுத்துவாங்க. இந்த தொப்பின்னு சொன்ன இல்லையா, தொம்னு அந்த வாசிக்கிறது. வளர்ந்தலையில் வாசிக்கக்கூடிய அதில் வந்து ஒரு கூண்டுன்னு ஒன்று கையில் போட்டு பொருத்திருப்பாங்க, அதை வச்சு தான் வாசிப்பாங்க. அப்போ நேரடியாக வந்து அந்த கருவிக்கும் மனித உடலுக்கும் தொடர்பு இல்லை, ஏதோ ஒரு உபகரணத்தின் மூலமாக அதை தொடர்றாங்க. அப்படி இருந்தால் கூட ஒளி மாறுபாடு இருக்கு தமிழ் இசைக்கக்கூடியவர்கள். அது வந்து தெய்வ அனுகூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பெரிய பெரிய தமிழ் வித்வான்கள்லாம் வாசிச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒளி மாறுபாடு இருக்கும். இந்த தொம்னு ஒரு குச்சியை தட்டுறாங்க இல்லையா, அதை தட்டுறதுலே தெரிஞ்சிடும் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள வேறுபாடு. இதில் இவர் ஃபேமஸாக சொல்லுவாங்க, ஒருத்தர் நாச்சியார் கோயில் ராகம் இல்லை அப்படின்னு தொம்னு தட்டாங்கன்னா முழு பௌர்ணமி மாதிரி கேட்கு, எந்த வித ஒரு உச்சமும் இல்லாமல் விசிறி இல்லாமல் தொம்னு முழுமையாக காதல் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாணி தட்டுறதுல நாகூர் கருப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியாக சொல்லுவாங்க. அப்போ ஒளி மாறுபாடு அதில் விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் இதெல்லாம். இப்படி நான் தமிழ்லேயும் ஒரு சிறப்பான ஒரு இடத்தை நம்ம தமிழர் மரபில் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. ஒரு கடுமையான ஒரு பயிற்சி இருந்தால் தான் நாதஸ்வரம் தமிழ் ரெண்டு கருவிகளையுமே கையாள முடியும். இப்போ ஒரு மாணவர் நாதஸ்வரம் கற்றுக்க வர்றாரு அப்படின்னு சொன்னால் முதல் எடுத்தோடனே நாதஸ்வரம் சொல்லி கொடுக்க மாட்டோம். முதல்ல குரல் இசை பாட்டில் தான் ஆரம்பிப்போம். சரளி வரிசை அடிப்படை பேசிக்கிறாரு. ஒரு 2-3 மாதங்கள் அந்த சுதி பிடிப்புன்னு சொல்லுவோம், அந்த சஞ்சமம் கிசபம் அதெல்லாம் கொஞ்சம் அவரால் அறிய முடியுதுங்கிற பட்சத்தில் தான் நாதஸ்வரத்தை கையில் எடுத்து கொடுக்குறது. அந்த நாதஸ்வரத்தில் வாசிக்கிறதுக்கு இன்னொரு உபகரணம் இருக்குது, அது பேர் சீவாளி. மேலே பார்த்துருப்பீங்க. அது வந்து எதில் செய்கிறது அப்படின்னு சொன்னால் நாடல் தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாய்க்கோர பாய் இருக்குல்ல, நீட்டமாக ஆக்கணும், அது மாதிரி நாடல் புல் வகை தான். அதை பறிச்சுட்டு வந்து அது நிறைய ப்ராசஸிங் இருக்குது. இப்போ வெயிலில் 2 மாதம், நிழலில் 2 மாதம், பழைய கஞ்சியில் ஒரு வாரம், அது மாதிரிலாம் ஊற வச்சு அதை கட்டி கிரிக்கெட் மாதிரி போட்டு கட்டி ரொம்ப மெனக்கெட்ட வேலை, ப்ராசஸிங் அதிகம். அதில் செஞ்சு அந்த ஜீவ ஒளி ஏற்படுறதுனால அது சீவாடின்னு பேர். அந்த மேலே ஒரு நாடல், அடியில் இருக்க ஒரு பாகம் பேர் வந்து சீவா கெண்டைன்னு பேர். அது தேங்காய் சிறக்காக இருக்குல்ல, அதில் ரவுண்டாக அதை கட் பண்ணி இந்த குப்பத்தில் நூல் சுற்றுற மாதிரி அதை சுற்றி அழகாக அந்த பசையெல்லாம் கொட்டி ரெண்டையும் கொளுத்தி செப்பு தாள் ஒரு சின்ன குழா வச்சு அதை பூர்த்தி பண்ணி இத்தனை சேர்ந்தால் தான் அந்த ஒளி இனிமையாக வரும். ஒரு வயலின் வீணை எல்லா விஷயங்களையும் கஷ்டம்தான். அதிகபட்ச கஷ்டம் இந்த நாதஸ்வரத்தமைக்கு அதை பராமரிக்கிறதுலையும் அதை செய்கிறதுலையும் இருக்குது. ஒரு ஆலய வழிபாட்டு முறைகளில் நிறைய ஒரு வரைமுறையை வச்சுருக்காங்க. ஒரு திருவீதி உலா உற்சவ காலங்களில் சுவாமி வெளியில் ஊர்வலம் வருதுன்னா முதல்ல இசைக்கப்படுவது மல்லாரி. அந்த மல்லாரியை வந்து இப்போ வாசிச்சுட்டாங்க பாரு. இது கம்பீர நாட்டை ராகம் அப்படிங்கிற ராகம். தேர் திருவிழாவெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து தேர் மல்லாரின்னு ஒன்று இருக்குது, கெட்டகரியன். அதை முதல்ல
மாதிரி கல்யாணங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஊஞ்சல் பாட்டு, மாலை மாற்றினான் பாட்டு அப்படிங்கிறதுலாம் ஒரு சம்பிரதாயமான ஒரு இசை வடிவம். அதில் ஒன்று வாசிப்பாங்க ஊஞ்சல் பாட்டு, அது ஆனந்த பைரவி அப்படிங்கிற ராகம். பெரும்பாலும் கோயில் நடக்கிற திருக்கல்யாணத்தை ஒட்டி தான் இந்த ஒரு வரமுறையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம மனிதர்கள் கல்யாணத்துக்கும் திருக்கல்யாணம் அது மாதிரி ஒரு சடங்குகளுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்மளுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆலய வழிபாடு சார்ந்ததாக இருக்கும். ஏன்னா ஒரு மனசை கட்டி வச்சு ஒரு நம்பிக்கையின் பேரில் ஒரு நன்னெறி பாதையில் நம்மலாம் நடக்கிறதுக்கு ஆலயத்தை ஒரு பெரிய ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க. அதுபோல் நிறைய கோயில்களில் நிறைய வரைமுறைகள் இருக்குது. இசை முறைகள் நிறையா சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஒரு வரைமுறை இருக்குது, திருச்செந்தூரில் முருகன் கோயிலில் ஒரு வரைமுறை இருக்குது. அதெல்லாம் அந்தந்த பகுதிகளில் உள்ள முன்னோர்களை ஏற்படுத்தி வச்ச வரைமுறைகள். அதை தாண்டி வேறு எதுவும் வாசிக்கக்கூடாது. திருவெண்காடு கோயிலில் வந்து அகோரமூர்த்தி அப்படிங்கிற ஒரு சன்னதி இருக்குது. அந்த கோயிலில் வந்து மோகன ராகம் மட்டும்தான் வாசிக்கணும்னு ஒரு வரமுறை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஊரில் நடக்கிற வேறு விசேஷங்கள் எதுலேயுமே மோகன ராகம் வாசிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இன்னமும் இருக்குது. ஏன்னா அந்த அகோரமூர்த்திக்கு தான் சொன்னோம் அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தில் அதை இன்னமும் கடைப்பிடிக்கிறாங்க. அந்த ஊரில் யார் போனாலும் மோகன வேற எங்கேயுமே வாசிக்க மாட்டாங்க. திருவெங்காடு சுப்பிரமணிய பிள்ளை அப்படிங்கிற பெரிய மகாவித்வான் அவர் வந்து விடிய விடிய அந்த மோகன ராகத்தை இசைச்சு ஒரு பிரபலம் அடைஞ்சிருக்காரு. அந்த மோகன ராகத்தை கேட்கறதுக்காகவே வந்து அண்டை மாநிலங்கள் தான் வருவாங்க. அந்த அகோரமூர்த்தி அபிஷேகம் ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் நடக்கக்கூடிய அந்த நாளை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி திருவெங்காடு சுப்பிரமணியில் மோகனம் வாசிப்பார்ட்டு அண்டை மாநிலத்தினெல்லாம் வந்து விடிய விடிய பார்த்துட்டு கேட்டுட்டு போவாங்க. அவ்வளோ ஒரு சிறப்புகள்லாம் நாதஸ்வர விற்பனர்கள் செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் நிறைய இசை பாடல்களும் புனைந்திருக்காங்க நாதஸ்வர விற்பனர்கள். ஏராளமான வித்வான்கள்லாம் இருந்திருக்காங்க. திருச்சி அதுக்கு தாண்டின சோழ நாட்டில் தான் நிறைய இருந்திருக்காங்க. திருச்சியை தாண்டி மதுரை அந்த உட்பகுதிகளெல்லாம் ரொம்ப குறைவான ஒரு வித்வான்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் சோழ நாட்டில் அனைத்து கோயில்கள்லையும் அதை கம்பல்சரியாக பின்பற்றி இருந்திருக்காங்க. அப்போ இப்போ பெருமளவு குறைஞ்சி போச்சு. ஆலயத்தோறும் உள்ள பணியாளர்கள்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. அது அரசாங்கம் தான் ஒரு கவனத்தில் எடுத்துக்கிட்டு. ஏன்னா 2004-05 அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் ஆலயத்தில் பணியமர்த்தக்கூடிய நாதஸ்வரம், தவில், திருமுறை, தேவார ஓதுவார்கள் இவங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதாவது குறைஞ்சிட்டாங்கன்னு இல்லை, பணி அமர்த்தப்படலை. அது ஒரு பெரிய வருந்தத்துக்குரிய விஷயம். ஏன்னா எப்படி ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். சுமார் 20 ஆண்டு காலமாக எத்தனையோ பேச்சு வெளியில் போயிருக்காங்க என்னுடைய மாணவர்கள், நம்மளை படிக்கிற மாணவர்கள். குறிப்பிட்ட சிலர் தான் அந்த ஒரு பணி பாதுகாப்பு ஒரு பணி கிடச்சி போயிருக்காங்க. நிறைய கோயில் இருக்காங்க. மதுரை அழகர் கோயிலில் மாணவர் இருக்கார், வடபழனி முருகன் கோயிலில் இருக்காங்க, ராமேஸ்வரம் கோயிலில் இருக்கார். ஆனால் ஒரு 200 மாணவர்கள் வெளியே இருந்தாங்கன்னா ஒரு 10 பேருக்கு அந்த பணி கிடைக்கும். இது வந்து
எங்கள் குருநாதெல்லாம் 50 செகண்ட் நின்றுருக்காங்க. அதெல்லாம் மனிதனால் சாத்தியமே இல்லை. 50 செகண்ட் 49 50 செகண்ட் வந்து ஒரே சொத்தத்தில் ஒரே மூச்சில் நின்றுருக்காங்க. அங்கே நிற்கிறதுலையும் ஒரு குவாலிட்டி இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. போட்ட மாதிரி நேராக ஒரே வேர்ஸ் மாதிரி இருக்குது. ஒரே போட்டுச்சுன்னா நேராக அப்படியே நிற்கணும். அது வந்து பிரம்மசூத்திரம் தான். ஏன்னா மூச்சு வந்து கொஞ்சம் அதிகமாக போகும், குறைச்சி போகும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் எங்கள் குருநாதர் திருப்பாபுரம் மீனாட்சி நம்ம கோயிலில் வாசிக்கும் போது அப்படியே நங்கூரம் போட்ட மாதிரி ஒரு நேராக இருந்தது. அதை ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன். 49 செகண்ட் நின்றாங்க. அது அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய திறமை. அதுக்காக தம்பி இன்றைக்கே சொன்னேன். ரொம்ப கஷ்டமானது தான். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. மோகனராகம் தேவார திருப்பதிகள் கேட்டிருப்பீங்க. தோடுடைய செவியன். நம்ம இசைக்கு ஆதாரமே திருமுறை இசை தான், பள்ளி இசை தான். அதுலேருந்து பிரிஞ்சது தான், அதுக்கப்புறம் தான் வந்தது தான். அது தோடுடைய செவியன் முதல் 2 லைன் வாசிப்பார். அதுவும் கம்பீர நாடகம். முதல் 2 லைன் நிறைய விஷயங்கள்